ஸ்கூடாய் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் இன்று காலை முதல் பால்குடம் மற்றும் காவடி ஏந்தி முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதில் பக்தர்கள் முழு மூச்சுடன் ஈடுபட்டு வருகின்றனர். தைப்பூசத்திற்கு முன்கூட்டியே கடந்த சில நாட்களாக இந்த ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டத்தை அதிகமாக காண முடிகிறது. இன்றும் நாளையும் மேலும் அதிகமானோர் பால்குடம் மற்றும் காவடிகளை ஏந்தி நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள் என அந்த ஆலயத்தின் தலைவர் டத்தோ KS பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு விடியற்காலை சிறப்பு அபிஷேகத்திற்கு பிறகு தைப்பூச திருவிழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படவிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழு மூச்சுடன் நடைபெற்று வருவதாக பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். நாளை தாவான் ஸ்ரீ ஸ்கூடாய் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் பால் குடங்களையும் காவடிகளையும் ஏந்தி சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவார்கள். மேலும் நாளை 10,000 பேருக்கு சிறப்பு அன்னதானத்தை வழங்குவதற்கும் ஆலய நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் தைப்பூச சிறப்பு நிகழ்ச்சியில் இஸ்கண்டா புத்ரி நாடாளுமன்ற உறுப்பினரும் மற்றும் ஸ்கூடாய் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்து கொள்வார்கள். சைவம் தழுக்கவே நின்றாயல்லவா தரணி எங்குமே தமிழை தந்தவா கந்தா பாருமையா கடம்பா தாருமையா சேவர் கொடி தாங்கும் வேலவனே மயில் வாகனத்தில் உலகை ஆழ்பவனே கந்தனுக்கு முருகனுக்கு கடம்பனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கடம்பனுக்கு வெற்றி வேலனும் நீயே சிவபாலனும் நீயே அந்த அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனும் நீயே உலக மக்களின் மனங்களை வென்றவா 10 மலைகளை தாங்கி நின்றவா